ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்டர்ன்ஷாலா வெப்சைட்டில் எப்படி இன்டர்ன்ஷிப் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுளில் போய் internship.com அப்படின்னு சர்ச் பண்ணுறதுலேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆஃபர் வாங்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ரௌசருக்கு போய் internship.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனால் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லாகின் வித் கூகுள் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஜிமெயிலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்போட ஹோம் பேஜுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணி விடுவாங்க. ஹோம் பேஜ் இருந்துட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க யூஐ மாற்றிட்டே இருப்பாங்க. பட் இந்த ஒரு பட்டன் மட்டும் மாறாது. ப்ரௌஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டன் இருந்துட்டு எந்த மாதிரி யூஐ இருந்தாலும் இருக்கும். ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் தேடவெல்லாம் வேணால் முன்னாடியே இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ் இருந்துட்டு ரிசல்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போது இந்த ஃபில்டர்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபில்டர்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் இருந்துட்டு இதில் ஃபில்டர் பண்ணி அதிலேருந்து வர இன்டர்ன்ஷிப்பை அதிலிருந்து அந்த ரிசல்ட்லேருந்து வர இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கில் இருந்துட்டு ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அதை தான் நான் தேட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேணும், ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப்ஸ் வேணாம். ஸோ இந்த ஃபில்டரில் போய் நான் அதை சூஸ் பண்ண போகிறேன். கேட்டகரியில் போய் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கணும். நீங்கள் இருந்துட்டு உங்களோட ஸ்கில்லுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை ஆஃப்லைனில் போக விருப்பம் இருந்துச்சுன்னா லொக்கேஷனில் போய் அந்த 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 ஊர் இருக்கான்னு தேடி பாருங்கள். ஒருவேளை இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு வேளை அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ டிசைட் மினிமம் மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருந்துட்டு மினிமம் 2Kல வைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் ஃப்ரீயாக பண்ண நான் விரும்பலை. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 0ல் வச்சுக்கிறது நல்லது. நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருந்தால் கூட அதை கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ 2Kனா அதோடு நிறுத்திக்கலாம். 4K 6Kன்னு மினிமம் வைக்க வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறவங்க இருந்துட்டு ஸ்டைஃபண்ட் இருந்துட்டு ஒரு கம்மியாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகம். ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு ஃபில்டராக இங்கே நான் டிக் பண்ண இங்கே இருந்து எனக்கு ரிசல்ட் வந்துட்டு அப்டேட் ஆகி இந்த டோட்டல் ஃபில்டர்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்திருக்கும். ஓகே, இப்போ இதில் நான் வந்துட்டு ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ல இருந்துட்டு அங்கே கேட்டகரியில் போய் செலக்ட் பண்ணிட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஆதித்ய கிரியேட்டிவ் டெக் கன்சல்டன்சி அப்படிங்கிற கம்பெனி தான் இருந்துட்டு இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் டேட் இருந்துட்டு நம்ம செலக்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக டேட் எதுவும் இல்லை. டியூரேஷன் 2 months. ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கில்லை பொறுத்து 5,000லேருந்து 8,000 வரைக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்ளை பை பார்த்தீங்கன்னா அப்ளை பை டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு வெளியே பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்து இந்த இன்டர்ன்ஷிப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இதோட டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை நான் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே பார்த்த அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இவங்களோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப்க்கு 94 அப்ளிகன்ஸ் இருந்துட்டு இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப காம்படிட்டிவ் தான். ஆதித்ய கிரியேட்டிவ் டெக் கன்சல்டன்சி பற்றின ஒரு அவங்களோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அவங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரொடியூசிங், சாஃப்ட்வேர் வந்துட்டு க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனி அவங்க. ஓகே, செப்டம்பர் 2021 ஹையர் பண்ணுறாங்க. 41 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வெறும் 4 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க இருந்துட்டு எந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் இருந்துட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளட்டரில் ஆப் டிசைன் பண்ணணும், டெவலப் பண்ணணும், அப்புறம் க்ளீன் கோட் ரைட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துட்டு எந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் வந்துட்டு ரெக்குயர்மெண்ட்டாக போட்டிருக்காங்கிறத பார்க்கணும். ஆண்ட்ராய்டு, க்ளவுட், ஃபயர்ஸ்டோர், ஃபயர்பேஸ் அப்படின்னு ஃப்ளட்டர் ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியும் ஸ்கில்ஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்டர்ன்ஷாலா இருந்துட்டு அந்த ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கூட கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் வெளியே வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக கூட அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். பட் ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கணும், அதுவும் பெய்டு இன்டர்ன்ஷிப் வாங்கணுன்னா ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அவங்க அதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா
ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைமில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற விமென்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் இந்த இன்டர்ன்ஷிப்பை பண்ணிவிட்டேன், எனக்கு ஸ்டைஃபன்லாம் கொடுக்குறாங்க. பட் அதை தாண்டி எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவங்க இந்த பெர்க்ஸ் அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கு கீழே போட்டிருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. அதாவது இன்டர்ன்ஷிப் முடித்தோடனே இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், நம்ம வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம்னா இவங்க இருந்துட்டு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் தராங்க. ஸோ அதை நீங்கள் இருந்துட்டு உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. ஸோ வந்துட்டு ஒர்க்ஸ்காரை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, சரி, 94 அப்ளிகன்ஸ் இருக்காங்க, இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதாவது இவங்க எத்தனை ஆள் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான். ஸோ இது ஹைலி காம்படிட்டிவ் ஒரு இன்டர்ன்ஷிப். இதில் நீங்கள் செலக்ட் ஆகணுன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஸ்கில் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அவங்க கேட்குற இந்த ஒர்க்ஸும் இந்த ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த பட்டனை இருந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இன்டர்ன்ஷாலாவில் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்யூம் இருந்துட்டு இன்டர்ன்ஷாலா வெப்சைட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் அதுக்கு அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும். உங்கள் நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் காலேஜு, ஸ்கூல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸு, இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு கேட்பாங்க. நீங்கள் அதில் ஏதாச்சும் ஆட் பண்ணுமோ இல்லை டெலிட் பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை இந்த டைமில் மட்டும்தான் ரெஸ்யூம் எடிட் பண்ண முடியுமா, வேறு எந்த டைமும் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். நீங்கள் ஜஸ்ட் இங்கே மேலே வந்து கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ரெஸ்யூம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்யூம் எதுவும் எடிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் இருந்துட்டு அனுப்ப போகிறோம். அவங்க இருந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. சில கம்பெனி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. அவங்க இருந்துட்டு இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற ஆன்சர் வச்சு இந்த 94 அப்ளிகன்ஸ் 2 ஓப்பனிங்கு 94 அப்ளிகன்ஸ் ரொம்ப அதிகம் இல்லை, எல்லாத்திட்டையும் நம்ம கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இந்த சிம்பிளாக கொஷின்ஸ் கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலமாகவே அவங்க வந்துட்டு ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 94ல் இப்போ என்னையும் சேர்த்து 95ல் பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்சர் பண்ணியிருக்க ஒரு டாப் 25 மெம்பர்ஸ்க்கு மட்டும் கால் பண்ணி பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வை ஷுட் யூ பி ஹையர்ட் ஃபார் திஸ் ரோல்? இந்த கொஷின் வந்துட்டு எல்லா இன்டர்ன்ஷிப்லையும் கேட்பாங்க. அதாவது நாங்கள் ஏன் உங்களை வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதோட மீனிங். இதுக்கு நான் இருந்துட்டு ஒரு டீட்டெயில்டு ஆன்சர் இருந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இருந்துட்டு நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டாக போட்ட இந்த ஸ்கில்ஸ் இருந்துட்டு எனக்கு இருக்குது. எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், டீம் ஒர்க்கு, இது எல்லாத்துலேயும் ஏற்கனவே ஸ்கில் இருக்குது. நான் ஃபாஸ்ட் லேர்னர். ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது கான்செப்ட் கொண்டு வந்தாலும் நான் அதை வந்துட்டு லேர்ன் பண்ணிக்குவேன். அதே மாதிரி என்னோடய எஃபர்ட்டை போட்டு உங்களோட கம்பெனியோட ப்ரோக்ரஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வந்துட்டு நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 months அவங்க இன்டர்ன்ஷிப்னு போட்டிருக்காங்க. நம்மளோட அவைலபிலிட்டியே சொல்லலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னால் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு நான் எந்த டைமில் அவைலபிளாக இருப்பேன் அப்படிங்கிறத இவங்களுக்கு நான் தெரியப்படுத்தலாம். ஓகே, இவங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஐ எம் அவைலபிள் ஃபுல் டைம் இன் புனே ஃபார் நெக்ஸ்ட் 6 months பட் வில் ஹேவ் எக்ஸாம்ஸ் ஃபார் 15 days in June அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெம்ப்ளேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு 7 PM to 11 PM ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் என்னால் இன்டர்ன்ஷிப் ஒர்க்கை இருந்துட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த 2 months இன்டர்ன்ஷிப்பில் இடையில எனக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் வருது. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சாட்டர்டே சண்டே மட்டும் எனக்கு வேறு டைம் வேணும்,
இல்லை சாட்டர்டே சண்டே நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷாலா சேட்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, கோ டு இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இன்டர்ன்ஷாலா சேட் இருக்கு இல்லையா? இதோ இங்கே உங்கள் ப்ரொஃபைல் பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கும் இந்த சேட். இந்த சேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இருந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்களே இன்டர்ன்ஷிப்க்கு, அந்த கம்பெனி இருந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதில் என்ன அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கால் பண்ணலாமா, எந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஸோ நான் உங்கள்கிட்ட பேசலாம், அந்த மாதிரி மோஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அவங்க வந்துட்டு கால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டோட லிங்க்கை கூட அவங்க அனுப்பிச்சிருக்கலாம். மோஸ்ட்டாக வந்துட்டு கால் பண்ணலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துட்டு வச்சுருந்துருக்கணும். அவங்க சில கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த ஸ்கில் பேஸ் பண்ண சில கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃப்ராங்காக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு டெஸ்ட்டு கொடுப்பாங்க. இப்போ நான் ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப்க்கு எனக்கு என்ன டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா, யூஐ க்ரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் அதை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு லிங்க் சென்ட் பண்ணேன். ஸோ அவங்க பார்த்துட்டு அது பிடிச்சதுனால என்னை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை வந்து கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீமுக்கு தகுந்த ஒரு டெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ சேலரியோட அதுவும் இதெல்லாம் நடக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும். நான் இன்டர்ன்ஷிப் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இதோட மெசேஜ் இருந்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா வித்தின் 1 or 2 டேஸில் வந்துடும். ஸோ கால் இருந்துட்டு நீங்கள் 3 டேஸில் பேசிடுவீங்க. அவங்க டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணுற மாதிரி டெஸ்ட்லாம் தரமாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு பண்ணி அனுப்புங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 to 4 டேஸ்லேயே இருந்துட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் போய் ப்ளேஸ் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.